ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாவே பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்களா, நீங்களோ அல்லது உங்களுக்கு முன்னாடி இருந்த சந்ததியினரோ வட்டி தொழில் நிச்சயமா செஞ்சிருப்பாங்கப்பா, அதனுடைய வட்டியை தான் நீங்க வட்டியும் அசலுமா இப்ப நீங்க கஷ்டத்தின் வாயிலாக கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் உண்மைதானா? வட்டி தொழில் அவ்வளவு ஆபத்தானதா? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. சார், எனக்கு ரொம்ப நாளா அந்த சந்தேகம் இருக்கு சார். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் இருக்கு, ஒரு பண கஷ்டம் இருக்கு, இமீடியட் தேவை அப்படின்னு வரும்போதுதான் அவன் போய் கடன் வாங்குறான், அதுக்கு வட்டி கட்டுறான் இல்லைங்களா? ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, வட்டி தொழில் செய்வது மாதிரியான ஒரு பாவகரமான தொழில் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாக்கா இவ்வளவு பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நல்லா தானே சார் செயல்படுது? வட்டி தொழில் அவ்வளவு ஆபத்தானதா? ஜோதிடத்துல ராகு பகவானை லாபக்காரகன் அப்படின்னு சொல்றோம், பேராசைக்காரகன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய வங்கிகள் எல்லாமே அதிலும் குறிப்பாக அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள்ல பெரிய வட்டிகள் குவிக்கப்படாது. இருக்கிற யதார்த்தம் என்னவோ, ஒரு பொருள் வாங்கும் பொழுது உற்பத்தி விலையை விட ஒரு கடைக்கு வரும்பொழுது 2 ரூபாய் லாபம் வைத்து நம்ம பெறுகிறோம் இல்லையா? அது போலதான் மற்ற வங்கிகள். ஆனா தனிப்பட்ட தனியார் வங்கிகள், தனியார் வட்டி நிலைகள் அப்படின்னு வரும்பொழுது அங்க 3 வட்டி, 10 வட்டி, 20 வட்டி, வட்டிக்கு வட்டி போடுதல், இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. இது பேராசையின் வெளிப்பாடு. இதை தனிப்பட்ட முறையில் மனிதர்களும் செய்து வருகிறார்கள். புரியுதுங்களா? பொதுவா யாருக்கு வட்டி தொழில் அமையும்னா, குருவோடு ராகுவோ சனியோடு ராகுவோ இணைய பெற்றவர்களுக்கு தான் வட்டி தொழில் அமையும். அதிகப்படியான வட்டியை பெறும் பொழுது குறைந்த வயதில் மரணம் ஏற்படுவதை இது அதிகப்படுத்தும். அதே போல நிறைய வட்டி வாங்குறோம்னா அந்த வீட்டில் புற்றுநோய் தொடர்புடைய உபாதைகளை கட்டாயமாக ஏற்படுத்தியே தீரும். ஆகையினால ஒரு மனிதர் அதிகப்படியான எனக்கு உழைச்சு தானே பணம் கொடுக்கிறாரு, உழைத்து தானே சிறுக சிறுக சேர்க்கிறாரு, அப்போ நியாயமானதாக நாம் அதை பெறும் பொழுது அதில் பிரச்சனை இல்லை. உதவி செய்தோம், அதற்கு பெறுகிறோம். ஆனால் நியாயமற்ற முறையில் பேராசை கொண்டு அந்த பணத்தை பெறும் பொழுது அந்த உழைப்பு அவருடைய சொந்த கர்மாவையே வட்டி பெறுபவர் வாங்கி கொள்கிறார் என்று அர்த்தம். இதன் மூலம் தீர்க்கவே முடியாத நோய்கள் இருக்கு இல்லையா? என்னென்ன? இப்போ கேன்சருக்கு மருந்தே கிடையாது, இன்னும் ஒரு சில நோய்களுக்கு மருந்தே கிடையாது. இந்த மாதிரி தீர்க்க முடியாத நோய்களை இந்த கிரக அமைப்புகள் என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அப்ப எதன் வழியிலெல்லாம் நாம் வட்டியை வாங்கினோமோ அது எல்லாம் பெரு நோய்களுக்கு செலவழிக்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை அது ஏற்படுத்தி விட்டுடும். அப்போ நீங்க எவ்வளவு செலவு செய்தாலும் அதற்கு என்ன கிடைக்காது? நிவாரணம் கிடைக்காது. சோ என்ன பொறுத்தளவுல அதிக வட்டி வாங்கக்கூடிய தொழில் என்பது மிக முக்கியமாக ஆயுள் பிரச்சனையை கொடுத்தே தீரும். ஆகையினால் வட்டி தொழில் பண்ணுங்க, நியாயமாக செய்யுங்கள். புரியுதுங்களா? நியாயமற்று நடந்தால் குடும்பத்தில் கேன்சர் உறுதி. வட்டி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க வீட்டுல ஒருத்தருக்காவது கேன்சர் இல்லாம இல்லை. புரியுதுங்களா? துர்மரணம் இல்லாமல் இல்லை. சரி, இப்ப வட்டி தொழில்னா அதுக்கான கிரகத்திற்குரிய அம்சமும் அந்த வீட்டுல இருக்கும்ல வாஸ்துல. அப்படி பார்க்கும் பொழுது தென்மேற்கு ராகு என்பது என்ன? தென்மேற்கு. தெற்கிலையும் மேற்கிலையும் யாருக்கு ரோடு இருக்கிறதோ, வீதி தாக்கம் இருக்கிறதோ, அந்த வீட்டில் உள்ளவர்கள் கண்டிப்பா ராகுவின் வழியில் பணம் எடுக்க நினைப்பார்கள். அது சட்டத்திற்கு புறம்பானது. வட்டி தொழில் என்பது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் தானே, 3 வட்டி 4 வட்டி எல்லாம். அப்போ அது மாதிரியான எண்ணங்கள் இந்த மாதிரி மன அமைப்புல உள்ளவங்க தான் பெறுவார்கள். புரியுதுங்களா? அது போல நிறைய விஷயங்கள்ல சட்டத்திற்கு புறம்பாக ஈடுபட்டு தண்டனையும் அதிகமாக இருக்கும். ஆகையினால் தெற்கு மேற்கு பாதித்து அங்கு வட்டி தொழில் இருந்தால் அந்த குடும்பத்தில் உடல்நிலையில் கவனம் அவசியம். அதை குறைத்து கொள்வது, மாற்றிக்கொள்வது தென்மேற்கு பாதித்த மனையில் இருப்பவர்களுக்கு நல்லது. புரியுதுங்களா? தென்மேற்கு பாதித்து வட்டி தொழில் நடந்தால் அந்த வீட்டுல அந்த தொழிலையே நீங்க மாத்துறது தான் கரெக்டா இருக்குமே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை. இதை அடிப்படையாக செய்தாலே போதுமானதாக இருக்கும். இந்த ராகு கண்டிப்பா இரட்டை திருமணம், விபத்து, அதே போன்று பாத்தீங்கன்னா கேன்சர், HIV இது போன்ற மாற்ற முடியாத தொற்றுகளை கட்டாயமாக ஏற்படுத்தும். ஆகையினால் அதிக வட்டியை பெறுவது அதிக நோயை பெறுவதற்கு சமம்.
ஓகே சார். இப்போ வட்டி தொழில் பண்ற அந்த கடையில வேலை பாக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் அந்த பாதிப்பு வருமா? கிடையாதுமா. ஏன்னா அவர்கள் வேலை பார்க்கிறார்கள், அதற்கான ஊதியத்தை பெறுகிறார்களே தவிர அவர்கள் மற்றவருடைய கர்மாவை பகிரங்கமாக பெறுவது இல்லை. ஆகையினால் அதுல எந்த பிரச்சனைகளுமே ஏற்படாது. சில ஜோதிடர்கள் கிட்ட போய் நம்ம கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம வட்டி தொழில் பண்ணல, ஆனா அவங்க அப்பா அவங்க தாத்தா அதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ல பண்ணிருக்காங்க, அதனுடைய பாதிப்புகள் தான் இப்போ நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதை எப்படி போக்குறது? கட்டாயமாமா. அது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா சனி ராகு சேர்க்கை தான். யாருடைய ஜாதகத்துல சனி ராகு சேர்க்கை இருக்கிறதோ அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நிறைய தொடர்பு. எப்போதுமே அவங்க பணம் முழுக்க மருத்துவமனைக்கு தான் போயிட்டு இருக்கும். சோ இதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணும்னா, சனி ராகு இந்த கிரக சேர்க்கைக்குரிய தெய்வம் வந்து சரபு ஈஸ்வரர். புரியுதுங்களா? சரபு என்ற பறவையின் வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமானைத்தான் நாம சரபு ஈஸ்வரர் என்று சொல்கிறோம். இது ராகு அதிதேவதைகளை தாங்கிய வடிவம். அந்த சரபேஸ்வரர் கிட்ட சிவபெருமான் அம்சம், பைரவரினுடைய அம்சம், நரசிம்மருடைய அம்சம், காளியின் அம்சம், பைரவியின் அம்சம், இந்த 5 அம்சமும் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த வடிவம் தான் சரபேஸ்வரர். இது ராகுவிற்கான பிரதி தெய்வம். ராகு வந்து பாத்தீங்கன்னா மனித உடலும் மிருகத்தலையும் கொண்ட தெய்வங்களை ராகு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நீங்க அதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த கலப்படத்தின் உருவமாகத்தான் அவருடைய தோற்றமே என்ன பண்ணும் இருக்கும். அப்போ யாரு வீட்டில் அதிக வட்டி தொழில் செய்து இப்போ நலிவடைந்து இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நெய், அபிஷேக திரவியங்கள், வாசனாதி மலர்களை கொடுத்தும் இலுப்பை எண்ணெயினால் விளக்கேற்றியும். என்ன எண்ணெய்? இலுப்பை எண்ணெய். இலுப்பை எண்ணெயினால் சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றி வழிபட இந்த தோஷத்திலிருந்து நமக்கு நிவாரணம் உறுதியாக கிடைக்கும். வட்டி தொழில் அதிகம் செய்தால் வீட்டின் முதல் வாரிசு பாதிப்பது உறுதி. ஆகையினால் சரபேஸ்வரரை பணிந்து இந்த தொழிலிலிருந்து மாறி நிறைய பேருக்கு அன்னதானம் அளிக்கணும். ராகுவுக்கு பரிகாரமே அன்னதானம் தான். ராகுவை வந்து கிரகத்தின் வழியிலே தான் பரிகாரம் செய்யணும். அப்ப ராகுவுக்கு பரிகாரம்னா வாய்தா ராகு. வாய்தா என்ன? ராகு. அதுல உணவு போட்டுட்டீங்கன்னா அந்த வாய் விழுங்கும் போது ராகு பரிகாரம் ஆயிடுறார். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்ப பாம்போடைய வாய் பகுதி தானே ராகுன்னு சொல்றோம். அவர் விழுங்குறதுக்கு ரொம்ப தயாரா இருப்பார். அவருடைய விழுங்குறத நம்ம கட்டுப்படுத்தணும்னா அதற்கு வந்து அசைவ உணவு போடுவாங்க. அதன் அடிப்படையில தான் கிராம தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடு வெட்டுறது இதெல்லாம் பலி கொடுக்கறது. அது ராகுவினுடைய வாழ்வியல் முறையை பொறுத்து அது மாறும். ஆனா என்ன பொறுத்தளவுல நீங்க அசைவம் எல்லாம் போறதை தாண்டி சைவத்தில் நிறைய பேர் வயிறார சாப்பிட்றதுக்கும் சுவையான உணவையும் அவங்க வாய்க்கு நீங்க போட்டுட்டீங்கன்னாவே ராகு பரிகாரம் ஆயிடுவார். அற்புதம் சார். ஓம் சாலுகேசாய வித்மஹே பக்ஷி ராஜாய தீமஹி தன்னோ சரப பிரச்சோதயாத். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்ப சரபேஸ்வரர் ஆலயம் வந்து வீட்டுக்கு பக்கத்துல இல்ல அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணலாம் சார்? ஒண்ணும் பண்ண முடியாது, நேரா போயிட்டு தான் வணங்கணும். அதாவதுமா படம் வச்செல்லாம் வீட்டுல பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சிருக்கோம்னா இந்த ஜென்மத்துல உடம்பால நிறைய வேலைகள் செய்துதான் தீரணும். எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது? வைக்க கூடாது. சித்த புருஷர்கள், அதிலும் குறிப்பாக கணக்கம்பட்டியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூட்டை சுவாமிகள், இன்னும் பல சித்தர்கள், இவங்க கிட்ட நம்ம வரம் கேட்க போனோம்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கல்லை திருப்பி அப்படி போடு, இந்த கல்லை தூக்கி இப்படி போடு, இந்த மூட்டையை என் கூட தூக்கிட்டு வா, என் கூட நடந்து வா, தோப்பு கரணம் போடு, அதெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா, ஒரு மனிதன் வந்து நிறைய சுகத்தால பணத்தை வச்சுட்டு இருப்பான், ஆனா கர்மா சேர்ந்திருக்கும். ஏன்னா உடம்பு உழைக்காது இல்ல. அந்த உடம்பு உழைக்காத போது அந்த கர்மா குறையணும்னா உடம்பு உழைக்கணும், அலையணும், அந்த உடம்பு வேதனைப்படணும். அதன் அடிப்படையில அவங்க செய்ய வச்சு அந்த பிளஸ்ஸிங்ஸை தராங்க. இதனுடைய அடிப்படையில கர்மாவை முழுவதுமாக குறைக்கும் கடவுள் கந்த கடவுள். அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா சார்? அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்காரு. நீங்க எங்க சொல்றீங்க சார்? அதாவது குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான். குன்றில் ஏறணும்னா மூளை சக்தி அவசியமா, உடல் சக்தி அவசியமா? உடல் சக்தி. அப்போ ஒரு மூட்டை தூக்குறப்ப என்ன வலி வேதனை இருக்கிறதோ அது மலை ஏறும் போது கிடைக்குதா? மலை ஏறி போனதற்கு பின்பு கந்தனை பார்க்கும் பொழுது அந்த ஏறின வலியே போயிடுறதா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கந்தன் ஏன் குன்றின் மேல் இருக்கிறார், மலையின் மேல் இருக்கிறார், நம்ம கால் கடுக்க ஏன் நடக்க வைக்கிறார்னா கர்மா குறையணும்,
அதிகப்படியான உழைப்பை வாங்கி கர்மா உடலோட சுகப்பட்டு இருந்ததுன்னா அந்த உடம்ப உழைக்க வச்சு நடக்க வச்சு வேர்க்க விறுவிறுக்கும் பொழுது சனி செவ்வாய் எங்க பரிகாரம் ஆயிடுறார். புரியுதுங்களா? உடல் உழைப்பின் மூலம் சனி செவ்வாய் என்ன ஆகுது? ஆக்டிவேட் ஆகி பரிகாரமாகி பின்பு மகாசக்தியிடம் நம் வரத்தை பெறும் பொழுது நன்மை நடக்கும். அதனாலதான் கர்மாவை குறைக்கக்கூடிய முதல் கடவுள் கந்த கடவுளாக இருக்கிறார். அதனால்தான் அவர் மலை மீது அமர்ந்ததற்கான காரணம். அதனால்தான் கந்தனை வழிபடுபவர்கள் கண்ணீர் சிந்தாமலும் இருக்கிறார்கள்.